உடையவர் ராமானுஜருக்கும் கிழக்கு நோக்கி சயனக்கோலத்தில் நிஷேபவித்தன் வைத்தமாநதி பெருமான் இருக்கும் ஊரான திருக்கோளூரிலிருந்த ஒரு பெண் பிள்ளைக்கும் நடந்த உரையாடலை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நாம் 14 உரையாடல்களை நாம் சேவித்தோம். இப்பொழுது மேலும் என்ன அவள் கூறுகிறாள் என்பதை அனுபவிக்க இருக்கிறோம். 15வதாக ஏதேனும் என்றேனோ குலசேகரை போல என்று கூறுகிறாள். திருவஞ்சிக்களம் என்னும் ஊரில் கேரள அரசர் குலத்தில் மாசி புனர்வசுவில் அவதரித்தவர் குலசேகர ஆழ்வார். குஷ்யதேயஸ்ய நகரே ரங்கயாத்ரா நினே தினே என்று அனுதினமும் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதனை சேவிக்க பாரிப்புடன் இருந்தவர். பகவத் பக்தியில் திளைத்தவர். ஆரம் கெட பரணப்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன். இப்படிப்பட்ட பாகவத பக்தி கொண்டவர். திருமலையப்பனை குறித்து பாசுரங்கள் பாடுகிறார். திருமலையில் வாழக்கூடிய சேதன அசேதன ஸ்தாவர ஜங்கம வஸ்துக்கள் அனைத்தும் பரமபாகியம் பெற்றவை என கருதி அப்படிப்பட்ட திருமலையில் பட்சியாகவோ மீனாகவோ பொன்வட்டில் தாங்கி எம்பெருமானுக்கு கைங்கரியம் புரியும் பட்டராகவோ செண்பக மரமாகவோ எதற்குமே பயன்படாத தம்பகமாகவாயிருந்தாலும் திருமலை சம்பந்தம் இருந்தால் அதுவே கிடைத்தற்கரியது என்கிறார். மேலும் பக்தர்கள் பாததூளிப்படும் பாதையாகவோ திருமலையில் ஓடும் காணராகவோ மலை சிகரமாகவோ தான் இருக்க வேண்டும் என்று விழைகிறார். ஹே பகவானே, உன் சந்நிதியில் படிக்கட்டாக இருந்து உன் திருப்பவளவாய் காணும் பேறு வேண்டும் என்கிறார். இப்படி ஒவ்வொன்றும் கால தேசத்தால் உபயோகப்படாமல் போய்விடக்கூடும் என்று அஞ்சி எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே உன் திருவுள்ள உகப்பிற்கு பாத்திரமாக வேண்டும் என்று திருவேங்கடவனிடம் அடைக்கலம் புகுகிறார். சுவாமி, இந்த மாதிரி திருமலையுடன் ஒரு ஒழிக்க ஒண்ணாத சம்பந்தம் வேண்டும் என்ற தாகம் அடியாளுக்கு இல்லையே. அப்படியிருந்தால் வைத்தமானது எம்பெருமானை விட்டு அடியாள் புறப்படுவேனோ என்று ஞானபக்தி வைராகியங்களை அடைய கருதி மன்றாடுகிறாள் திருக்கோளூர் பெண்பிள்ளை. மேலும் 16வதாக யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனைப் போல என கூறுகிறாள். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை என்று கிருஷ்ணனை அனுபவிக்கிறாள் ஆண்டாள். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பொய் நம்பி என்று பெயருண்டு. ஸ்ரீராமனின் சத்தியத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணனின் பொய்யையும் ஸ்மரணம் பண்ணினால் அதுவே நம்மை ரட்சிக்கும். இது சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம். ஸ்ரீமத் பாகவதம் நாராயணியும் கிருஷ்ணகர்ணாமிருதம் ஆழ்வார் அருளி செயல்கள் அனைத்தும் ஸ்ரீ கிருஷ்ணனை பொய்யன் என்று பறைசாற்றுகின்றன. அப்படி இருக்க நீ கிருஷ்ணனே விண்ணில் தன்னைத்தானே சத்தியன் என்கின்றாளே. மகாபாரத போரில் அஸ்வத்தாமாவின் அஸ்திரத்தால் அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை செத்து கரிக்கட்டையாக விழுந்தது. அதை காப்பாற்ற எண்ணிய கிருஷ்ணன் நித்திய பிரம்மச்சாரியான ஒருவரது திருவடிப்பட்டால் இக்குழந்தை உயிர் பெறும் என்கிறான். பக்கத்திலேயே அநேக யோகிகள் ரிஷிகள் இருந்தாலும் ஒருவரும் தாங்கள் காலை அக்குழந்தையின் மேல் வைக்க முன்வரவில்லை. நான் நித்திய பிரம்மச்சாரி, இது சத்தியம் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் அக்கரிக்கட்டையின் மீது தன் திருவடியை வைக்க அதி அற்புதமாக அக்குழந்தை உயிர் பெற்றது. என்ன ஆச்சரியம்! 16,000 தேவிமார்களுடைய கிருஷ்ணன் தான் பிரம்மச்சாரி என்று சத்தியம் என்று நிரூபித்து விட்டான். எப்படியெனில் லோகக்ஷேமார்த்தமாக பந்திகள் பிள்ளை என்று பெற்றோரே ஒழிய மனதளவில் பற்றற்றவராக நித்திய பிரம்மச்சாரியாகவே இருந்தார். சர்வஜன் சர்வசக்தனான எம்பெருமான் என்பதே உண்மை. மேலும் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் என்று கீதையில் அன்புடன் பக்தர்கள் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறியதை சத்தியனாக இன்றளவும் காப்பாற்றி வருகிறானே. தன் நண்பர் குசேலர் கொடுக்கும் அவளை அளவற்ற ஆசையுடன் ஏற்கிறான் அல்லவா. தன் பக்தையான திரௌபதி தான் துகிலுரிக்கப்பட்ட போது துச்சாதனன் இரத்தத்தால் தலையை கோதி முடிவேன் என்று கிருஷ்ணனை ஸ்மரித்து செய்த சபதத்தை தான் சத்தியனாக இருந்து நிறைவேற்றி வைத்தான். சர்வதர்மான் பரித்யட்ச மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோட்சயிஷ்யாமி மா சுசக
என்று அருளியபடி இன்றளவும் பக்தர்களை காப்பாற்றிக் கொண்டு சத்தியனாக எழுந்தருளியிருக்கும் கிருஷ்ணனைப் போல அடியாள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ வழி தெரியாதவளாக பக்குவம் கைவரப் பெறாதவளாக இருக்கின்றேனே சுவாமி என்று கண்ணன் பேசிய மெய் பொய் அனைத்துக்கும் சாட்சியாக கூடவே இருந்து பார்த்த பலராமனாகிய ராமானுஜரிடம் அங்கலாய்க்கிறாள். மேலும் பல சத்திய வார்த்தைகளை வரும் காலங்களில் அனுபவிக்க இருக்கிறோம். நமஸ்காரம்.